சுஜா சமையலோட வீட்டு முறை தயாரிப்புகள் முழு கருப்பு உளுந்தில் பண்ண கருப்பு உளுந்தங்களி மாவு, 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 60 வகையான மூலிகை சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கேரளா ட்ரெடிஷ்னலான மன்சிஸ்த ஆயில், குங்குமாதி தைலம், மூலிகை குளியல் பொடி, மூலிகை சீயக்காய் தூள், குழந்தைகளுக்கு மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுறதுக்காக கேரட் பீட்ரூட் ஆயில், மூட்டு வலி தைலம், இது போக இட்லி பொடி, பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப். இன்றைக்கி இந்த வீடியோவில் உடல் எடை குறையிறதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது. இது நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரித்து கொடுக்கும். நெல்லிக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம ரத்தத்தில் உள்ள இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இன்றைக்கி நான் 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. இது ஒருத்தருக்கு உள்ள அளவு. இந்த 3 நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு அதில் உள்ள விதையை எடுத்துட்டு மற்ற பீசஸை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது. இவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடுப்பை சுற்றி உள்ள பகுதிகளில் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இடுப்பை சுற்றி உள்ள கடினமான கொழுப்பு மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கலாம். நெல்லிக்காவையும் இஞ்சியையும் மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் கொஞ்சம் புதினா சேர்க்கலாம், இல்லைனா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்க்கலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அந்த தண்ணி நார்மல் வாட்டராக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் குடிக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜூஸ் கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பீங்க, தேன் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு. முடிஞ்ச வரைக்கும் தேன் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. தேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து குடிங்க. அதே மாதிரி இது கூட நீங்கள் ஃப்ளேவருக்காக புதினா இல்லைனா கருவேப்பிலை எது வேணுமோ சேர்த்துக்கலாம். புதினாவோ கருவேப்பிலையோ கட்டாயம் கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நெல்லிக்காய் ப்ளஸ் இஞ்சி மட்டும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக டெய்லி எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 2 அல்லது 3 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க அவங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வெயிட் லாஸுக்காக சொரக்காய் ஜூஸ் வீடியோ போட்டிருந்தோம். அந்த சொரக்காய் கூட கூட 2 நெல்லிக்காய் சேர்த்து நான் ஜூஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸுக்காக சொரக்காய் இல்லைனா பூசணிக்காய் ஜூஸ் போடும்போது கூட ஒரு 2 நெல்லிக்காய் சேர்த்து நீங்கள் ஜூஸாக போட்டு குடிக்கலாம். சொரக்காய், பூசணிக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். நம்மளுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஜூஸாக போடும்போது 3 நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்குவோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும். அதனால் நீங்கள் நெல்லிக்காவை மட்டும் தனியாக ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ஒரு வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை எந்த டைமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் எடுக்காதீங்க. சிலருக்கு வயிறு அப்படி எரியிற மாதிரி இருக்கும். காலை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கிறதோட நிப்பாட்டிக்காமல் நீங்கள் கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டோட ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எடை குறையும்.
கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுறாமல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது தான் உங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.